அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான். 4ஆம் தேதி முதல் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய செயல்பாடுகளில் அவரை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பகை கிரகம் என்று சொன்னாலும் லாபஸ்தானத்தின் அதிபதியான சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன். எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஆற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில்தான் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே மாறுபட்ட கண்ணோட்டங்கள் இந்த தருணத்தில் தென்படுவதால் நாம் ஒன்று நினைத்திருப்போம், ஆனால் இன்னொரு விஷயமாக நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதன் காரணமாக மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவற்றை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மிக சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது. தனது பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் ராசியின் அதிபதியான புதன் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது சூரியனுடன் இணைந்திருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் கர்மாதிபதியாகவும் இருக்கிறார். கர்மஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகின்றன. அதே போன்று யோகஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதும் இந்த கிரகநிலைகளின் கூட்டமைப்பு என்பது மிக அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதால் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை உங்களது வாழ்வில் இருந்து விரட்டுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் தன்னுடைய வாழ்வில் நேர்மறையான எண்ணங்களுடன் எதிர்மறையான எண்ணங்கள் தான் அவருக்கு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நபர் எதை செய்தாலும் பல எதிர்மறையான சிந்தனையுடன் தோல்வியை தான் சந்திக்கிறார். அவருடைய எதிர்மறையான சிந்தனை நாளடைவில் மிகவும் அதிகமாக மாறிவிட்டது. உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் ஒரு ஃபேனுக்கு அடியில் உட்கார்ந்தால் என்ன நினைப்போம்? நன்றாக காத்து வரும் என்றுதான் நினைப்போம். ஆனால் அவருடைய எதிர்மறையான சிந்தனை அந்த ஃபேன் கலண்டு தலையில் விழுந்திடுமோ என்ற அளவிற்கு எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். அது மட்டுமல்லாது வெளியில் காற்றோட்டமாக ஒரு மரத்தடியில் அமர்ந்தால் இயற்கையான காற்றை சுவாசிப்பதால் எவ்வளவு நன்மை என்று நாம் நினைப்போம். ஆனால் அந்த நபர் மரத்தடியின் அடியில் அமரும் போது மேலே இருக்கக்கூடிய மரக்கிளை முறிந்து தனது தலையில் விழுந்திடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனையுடன் தான் அணுகுகிறார். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தொடங்கி மிக பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்குமே எதிர்மறையான சிந்தனையுடன் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு அவருடைய பிரச்சனை புரிந்தது. அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்கிறார். அப்போது ஒரு முனிவர் ஒருவரை பார்க்க செல்கிறாருங்க. முனிவரிடம் தன்னுடைய பிரச்சனையை அனைத்தையும் அவரிடம் சொல்கிறார். அந்த முனிவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் ஒரு பூஞ்சோலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு புறம் கரும்பம் தோட்டம், ஒரு புறம் கம்ம தோட்டம், ஒரு புறம் சோள தோட்டம், ஒரு புறம் வயல்வெளி, இன்னொரு புறம் காய்கறி தோட்டம் என பலவாறு மிகுந்த இயற்கை நிறைந்த சூழலாக இருக்கிறது. அந்த இடத்தில் முனிவரை பார்த்து அவருடைய பிரச்சனையை சொல்ல முனிவர் அந்த இடத்தை சுத்தி பார்க்க சொல்கிறார். அப்படி அந்த நபரும் அந்த இடத்தை சுத்தி பார்க்கிறார். அப்படி சுத்தி பார்க்கும் போது அனைத்து இடங்களிலுமே சோலைக்காட்டு பொம்மை என்று சொல்லக்கூடிய பொம்மையானது எல்லா இடங்களிலுமே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தாயா, இது எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று முனிவர் அந்த நபரிடம் கேட்கிறார். அதற்கு அந்த நபர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த சோளக்காட்டு பொம்மை இங்கே இருப்பதால் யாரோ இருக்கிறார்கள் என்று பறவைகளும் விலங்குகளும் இங்கே வந்து விளைந்திருக்கக்கூடிய இந்த விளைச்சலை நாசம் செய்யாமல் தவிர்க்க முடியும் என்று சொல்கிறாருங்க.
அப்போது முனிவர் அவரை பார்த்து கேட்கிறார், இந்த பொம்மை நகராது, இதற்கு உயிரில்லை, அப்படி இருக்க விலங்குகளும் பறவைகளும் எப்படி பயப்படுகிறது என்று கேட்கிறார். அப்போது அந்த நபர் சொல்கிறார், நமக்கு மட்டும்தான் பகுத்தறிந்து செயல்படக்கூடிய சிந்தனையான ஆற்றல் பகுத்தறிவு இருக்கிறது. ஆனால் விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ அவற்றின் பார்வையில் யாரோ அங்கு ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அதனால்தான் அங்கு வருவதில்லை என்று அவர் சொல்கிறாருங்க. இதில் தான் நீ கேட்ட கேள்விக்கான பதில் இருக்கிறது என்று சொல்கிறாருங்க. அப்போதுதான் அவருக்கு தெரிகிறது அவருடைய எதிர்மறையான சிந்தனையை பற்றிய எண்ணங்கள். அது மட்டுமல்லாது அப்போது முனிவர் அவரிடம் சொல்கிறார், இந்த பிரபஞ்சம், இந்த அகில உலகம் என்பதுமே நன்மையும் தீமையும் கலந்த அமைப்பாக தான் இருக்கிறது. கெடுபலன்கள் எவ்வளவு இருக்கிறதோ அதே சதவீதத்திற்கு நல்ல பலன்களும் இருக்கிறது என்று சொல்கிறாருங்க. உதாரணமாக, நன்மை என்ற ஒரு சொல் இருக்கிறது, அதற்கு நேர் எதிராக தீமை என்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த இரண்டு சொற்களுக்குமே 3 எழுத்துக்கள் தான். அதேபோன்று மேடு என்ற ஒரு சொல் இருக்கிறது, அதற்கு நேர் எதிராக குழி என்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த இரண்டு சொற்களுக்குமே 2 எழுத்து தான். அதேபோன்று உயரம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, பள்ளம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த 2 சொற்களுக்குமே 4 எழுத்து தான். இதில் எதர்ச்சியாக அமைந்த விஷயம் கிடையாது. இது தமிழ் மொழியில் மட்டுமல்ல, எந்த மொழியை எடுத்து பார்த்தாலும் நேர்மறையான சொற்களுக்கு அதற்கு இணையான எதிர்மறையான எண்ணம் கொண்ட சொற்கள் அதே எண்ணிக்கையில் இடம்பெற்றிருக்கும். இதுதான் பிரபஞ்சம் சமமாக பிரித்து கொடுத்திருக்கிறது. சில சொற்களை தவிர பெரும்பாலும் அனைத்து சொற்களுமே இந்த மாதிரி நன்மையும் தீமையும் அதற்கு நேர் எதிரெதிராக தான் இருக்கக்கூடியவையாக இருக்கிறது. அதில் நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்கும் என்று சொல்கிறாருங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த எண்ணம் சமபாதியாக தான் இருக்கும். ஆனால் வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த நேர்மறையான எண்ணம் ரொம்பவும் 90% என்று கிடையாது. அதை விட 1%, 2% தான் அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறாருங்க. அப்போதுதான் அவருக்கு அந்த தவறு புரிந்து அவர் என்ன செய்யலாம் என்று அவருக்கு தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாது, நாம் ஒரு தொழிலை துவங்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் அந்த தொழிலை துவங்காமல் அந்த தொழில் துவங்கினால் இவ்வளவு கடன் வந்துருமோ, இவர்கள் பிரச்சனை பண்ணுவார்களோ, இதனால் இவ்வளவு சிரமம் வருமோ, இதனால் இந்த தொழிலையே இழுத்து மூடி விடுவோமோ என்று அந்த தொழிலை துவங்காமலேயே அந்த தொழிலை மூடுகிற அளவிற்கு நாம் சிந்திக்கக்கூடிய எண்ணங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த தொழிலை துவங்கி அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டால் அவ்வளவு மோசமான நிலை இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை மறந்து செயல்படுகிறோம். இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பை தான் இந்த வேளையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒருவர் கெட்டுவிட வேண்டும், ஒருவர் அழிந்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது மிகவும் குறைந்த சதவீதம் தான். உண்மையில் பார்க்க போனால் பல கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் உங்களை அழிக்க துடிக்கும் முதல் மர்ம நபராக இருப்பது உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் தான், உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களை பல பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வைக்கிறது. எனவே அதை இந்த தருணத்தில் விளக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது, உங்களை உத்தியோகத்தில் சரிகை செய்ய வேண்டும், தொழிலில் நஷ்டமடைய செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிபவர்களின் சூழ்ச்சியையும் விலக்கிவிடக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார். சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு மாறுதல் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உறவை, உண்மையான உறவை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உங்களிடம் யார் உண்மையாக அன்பு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதே போன்று போலியான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபரை கண்டு உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக குடும்பம் சார்ந்த பணிகளில் உண்டு. குறிப்பாக குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் சீராகும். பொருளாதார ரீதியாக பின்னடைவையும் பல்வேறு வகையான சூழ்ச்சியால் பல சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த சரிவுகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய வகையில் வருமான உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே குடும்பத்தில் பல வகையில் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. நினைப்பதை காட்டிலும்
மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என அனைத்தும் விலகி இந்த தருணத்தில் பல முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக வீடு, நிலம், வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனும் சூரியனும் மிக நிறைவாக மாற்றிக் கொடுக்கின்றனர். எனவே பல்வேறு வகையில புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிபவர்களின் சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்ளாமல் அதிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன். எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல சிரமங்களை களைவதோடு எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்க்கிறபடி தொழில் துவங்குதல், புதிய தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளும் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன். எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும். மத்திய மாநில அரசின் வரி சலுகை, மானிய சலுகை உள்ளிட்ட பல திட்டங்களை சிறப்பாக பெறுவதால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக சிறப்பான முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல வழி நிறைவாக கிடைக்கும். லாபத்தை வெளிப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே லாபம் நிறைந்தவையாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக குருவுடன் இணைந்தும் சூரியன் மற்றும் புதன் இணைந்து லாபத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிக்கான நல்ல வழிகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. பணம் வந்த மறுகணமே செலவாகிய சூழலில் நல்ல ஒரு மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதோடு அடுத்தடுத்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் உறுதியாக விலகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு